அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கவிதை எப்படி எனக்கு எழுதுவது சுவாசமோ அதுபோலவே தோட்டக்கலை, சமையல் செய்வது, இயற்கையோடு இயைந்து நடப்பது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய நண்பர்கள் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க, என்னோட சமையலை சாப்பிட்டவங்க, இல்லை நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு சமைச்சு பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில நண்பர்கள் அதாவது குறைந்த நேரத்தில் குறைந்த பொருட்களை வச்சு நல்ல ஒரு தரமான உணவு எப்படி இப்போ எல்லாருமே ஓடிட்டே இருக்கோம். மணிக்கணக்கில் செய்கிறதுக்கோ சமையக்கட்டிலே நிற்கிறதுக்கு யாருக்கும் இங்கே பொறுமை இல்லை. அப்போ ஒரு குறைஞ்ச நேரத்தில் எப்படி நம்ம உணவுகளை நல்ல சுவையாகவும் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் எனக்கு என்னுடைய சமையல் குறிப்புகள் எல்லாமே டக்குன்னு செஞ்சிடற மாதிரி தான் இருக்கும். அப்போது புத்தகமாக போடுங்க, ஒரு யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ எல்லோரும் ஓடிட்டுருக்கிறதுல எங்கெங்கே நேரம் இருக்குது இதெல்லாம் உட்காந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறதுக்கு. சரி யோசித்து பார்த்தேன், ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது ஒரு தட்டச்சு பண்ணி செய்முறை குறிப்பு தரதுக்கு பதிலாக ஒரு ஒலி செய்தியாக போடலாமே அப்படின்னு ஒரு முயற்சி தான் இது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி. எப்பொழுதும் நான் எந்த ஒரு விஷயம் கையில் எடுத்தாலும் எனக்கு வாழ்த்தும் சொல்கிறது, அதே மாதிரி துணை நிற்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. முதல் ரெசிபி இனிப்பாகவே ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப எளிமையான வேர்க்கடலை லட்டு. 2 சாமா தாங்க. ஒரு 2 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்ல ஒரு ட்ரையாக, அதாவது வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. அந்த தொலியெல்லாம் எடுக்க வேண்டாம், தொலியோடே இருக்கட்டும். அது ஒரு உரமாக ஆறிட்டுருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் இப்போ 1க்கு அரை கப்பு போட்டாலே இனிப்பு போதுமானதாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் எப்போவுமே இனிப்பு தூக்கலாக பிடிக்குங்கிறதுனால 3/4 கப்பு வெல்லம் போட்டேன். அப்போது 1க்கு 3/4 அப்படின்னா 2க்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை தட்டி ஒரு 1/2 கப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, இப்போ வேர்க்கடலை ஒரு அளவுக்கு, அதாவது மிதமான சூடு இருக்கணும். ரொம்ப ஆறி போயிடக்கூடாது, அதேமாதிரி ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் பிசு பிசுன்னு ஆயிரும். ஓரளவுக்கு மிதமான சூடில் இருக்கும்போது அந்த வெல்லத்தோடு சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு நல்ல பல்ஸ் மோடில் போட்டு அடிங்க. ஏன்னா ரொம்ப சுத்த விட்டுட்டிங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் விட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். நான் சொன்ன மாதிரி பல்ஸில் விட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த வேர்க்கடலையில் இருக்கிற அந்த நெய் மாதிரி அழகாக அதுவே கொடுத்துரும். நம்ம இதில் ஏலக்காய், நெய் எதுவுமே போட வேணாம். அதை அப்படியே ஒரு தட்டில் தட்டிட்டு அப்படியே மிதமாக இருக்கும்போது, சூடாக இருக்கும்போதே கையில் எதையும் எண்ணெய் எதுவுமே தட வேணாம். அப்படியே கையில் பிடிச்சிங்கன்னா சும்மா லட்டு அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாமா? நன்றி.